இதுல எங்கடா 3 இது இருக்குங்கிறாரு, கார்னர்ல 3 இருக்குங்கிறாரு. டாட் என்னத்துக்குப்பா? போஸ்ட் இது பண்றது அது இதடா மீட் பண்றதுக்கு. அது இல்ல. சொல்லுங்க. இப்ப இதுல எல்லாம் மீட் பண்றதுக்கு என்ன? அதான்
பழைய ஃப்ரெண்டு பழைய ஃப்ரெண்ட் தூக்கி வர மட்டும்தான் வேணும். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் வி செல்வநாதன் அவர்களின் சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன் உடல் உன்னுடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவி ஆளுநர் ரோட்டரி என் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியின் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரி எஸ் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர் அனைவருக்கும் மற்றும் இன்று இந்த பாண்டிச்சேரி போர்ட் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரோட்டேரியன் ராமச்சந்திரமூர்த்தி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் சந்தீப் விரிவால் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் சிவகுமார் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்களையும் அனைவரையும் வருக என்று வரவேற்று இன்று இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்த காத்துக் கொண்டிருக்கும் ஐயா
கண்ணப்பன் ஐயா அவர்களையும் மற்றும் இந்த திட்டத்தில் இணைந்துள்ள அனைத்து நல் உள்ளங்களையும் இத்தருணத்திலே வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சந்தீப் திரிபிரிவால். Rotary prayer. The world is my country. All mankind are my brethren. To do good is my religion. I believe in God. Four-way test. Of the things we think, say or do, is it the truth? Is it fair to all concerned? Will it build goodwill and better friendship? Will it be beneficial to all concerned? Thank you. Thank you, sir. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, நம் மனம் இரக்க குணமுடையது, நம் மனம் நல் எண்ணங்களில் நிலைத்திருக்க அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நீண்ட காற்றுள் இழுத்து பிரணவ மந்திரம் ஆழ்ந்த மூச்சுள் இழுக்கிறோம். நீண்ட காற்று நீண்ட மூச்சு. நீண்ட காற்றுள்ள இருக்கிறோம். நீண்ட மூச்சு. நன்றாக காற்றை இழுத்து
நீண்ட மூச்சுள் இழுக்கிறோம். நீண்ட மூச்சுள் இழுக்கிறோம். வணக்கம் தெரிவித்து நம்முடைய பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வி கொடுத்த சித்தர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வி எல்லா மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கைகளுக்குண்டான பயிற்சி மற்றும் கண்களுக்குண்டான பயிற்சி. 1 2 3 4 5 6 7 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. கைகளில் ஏற்பட்ட மாற்றத்தை உணர்கிறோம். நிதானமான நீண்ட மூச்சு. ஒன்று, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. ஆழ்ந்த மூச்சு. நன்றாக கண்களை திறக்கிறோம். இருக்க மூடுகிறோம். திறக்கிறோம், மூடுகிறோம். திறங்க, நல்லா திறங்க. நல்ல இருக்க மூடுங்க. இருக்கிற கஷ்டம்லாம் வெளியில வர அளவுக்கு இருக்க மூடுறோம். 1, 2,
1 2 1 2 1 2 ஓய்வு. அடுத்து வலது இடதாக 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. அடுத்து மேல் வலது கீழ் இடது அப்படியே வட்ட வடிவில் கொண்டு வருகிறோம். மேல் வலது கீழ் இடது மேல். எந்த அளவுக்கு நல்ல வலப்பக்கம் இடப்பக்கம் கீழே போய் வரணுமோ அந்த அளவுக்கு நல்லா சுழட்டுங்க. நாம் சுழட்டும் பொழுது நம்முடைய நரம்பு மண்டலங்கள் தூண்டப்படுகிறது, கல்லீரல் இயக்கப்படுகிறது. கல்லீரலே நரம்பு மண்டலங்களை பராமரிக்கிறது. கல்லீரலே நம்முடைய வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கிறது. ஆகையால் கண்களை நன்றாக சுழற்றுவோம். ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. உடலும் தலையும் நேர்கோட்டில் இருக்கட்டும். அப்படியே மெல்ல வலது காலை மேலே உயர்த்தும். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அடுத்த கால் 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. இரு கைகளும் இடுப்பில் இருக்கு. நீண்ட காற்று இழுத்து விட்டவாறு தலை பின்னோக்கி போகிறது. அப்படியே மூச்சு இழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. அடுத்து பாருங்க, கைகளை இப்படி கோர்த்துக்கிறோம். இப்படி கோர்த்துட்டு அப்படியே லேசா இடப்புறமாக சாய்வாக கொண்டு போறேங்க. கை இந்த உள்ளங்கை வந்து மேல் நோக்கி அப்படியே வைக்கணும். ஆசனம் 1 2 3 4 5 6 7 8 9 அப்படியே மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு தலைப்பகுதியில் இருக்கு. மீண்டும் மூச்சு காற்றை வெளிக்கிறோம்.
1 2 3 4 5 6 7 8 9. அப்படியே மூச்சுக்காட்டை வெளிவிட்டவாறு கைகள் இயல்பு நிலையில் இருக்கட்டும். ஆழ்ந்த மூச்சு. அப்படியே கைகள் கோர்த்து மூச்சுக்காற்று உள்ளிட்டவாறு கைகள் வாய்க்கு வரட்டும். மூச்சுக்காற்று வெளிவிடுகிறோம், உள்ளிருக்கிறோம், வெளிவிடுகிறோம், உள்ளிருக்கிறோம், வெளிவிடுகிறோம். அடுத்து சற்று மேலே உயர்த்தி வெளிவிடுகிறோம், உள்ளிருக்கிறோம், வெளிவிடுகிறோம், உள்ளிருக்கிறோம், வெளிவிடுகிறோம், உள்ளிருக்கிறோம். லேசாக நம்முடைய குதிகால் மேல உயர்த்தும், வெளிவிடுகிறோம், உள்ளிருக்கிறோம், வெளிவிடுகிறோம். அப்படியே கைகளை கொண்டு விட்டு ஆழ்ந்த மூச்சு. நின்ற பாதாசனா. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்த கால். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே கைகளை முன்னாடி நீட்டி மூச்சு காற்றை உள்ளிழுத்து கைகளை விடுங்க. அப்படியே அந்த மூச்சு காற்று வெளிவிட்டவாறு கைகளை நீட்டும். நன்றாக காற்றை உள்ளிழுத்து அக்காற்று வெளிவிட்டவாறு கைகள் தானாக வெளியேட்டும். இந்த நிலையில் கண்களை மூடி செய்கிறோம். மீண்டும் ஒரு முறை. மெல்ல கைகள் இணையட்டும். வாழ்க வளங்கள். ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக கைகளை நெஞ்சக பகுதி வைத்து இதயத்துக்கான பயிற்சி மட்டுமல்ல, உடல் முழுவதும் இயக்கக்கூடிய பயிற்சி. அந்த உடல் முழுவதும் இயங்குவதால் இதயம் சற்று வேகமாக இயங்கி எல்லா உறுப்புகளுக்கும் கொண்டு சேர்க்கிறது. இரத்த ஓட்டத்தை வேகப்படுத்துகிறது. இரத்த ஓட்டம் எல்லா இடங்களுக்கும் பாய்வதால் இதயம்
இயல்பு நிலையிலிருந்து சற்று வேகமாக இயங்குகிறது. அந்த இயக்கத்தை செய்கிறோம். 1 2 அப்படியே மெல்ல தொடங்கி மெதுவாக வேகப்படுத்துகிறோம். நல்ல வேகப்படுத்துங்க. இன்னும் வேகப்படுத்துங்க. நல்லா வேகப்படுத்துறோம். அடுத்து பாருங்க. நல்லா வேகப்படுத்துங்க. அப்படியே இயல்பு நிலைக்கு வர்றோம். மெதுவாக எப்படி தொடங்கணுமோ அதே போல மெல்ல மெதுவாக இயல்பு நிலை வைத்து அப்படியே படுத்த நிலையில் இதயத்தினுடைய துடிப்புகளையே கவனிக்கிறோம். கைகளை இதயத்தில் வைத்து இதயம் இயல்பு நிலைக்கு திரும்பும் வரையில் ஓய்வு. ஐயா தெரியலையா அவங்க இது சுத்தமா தெரியல. நல்ல கீழே இருக்கீங்க. நல்ல கீழே இருக்கீங்க. திரும்ப அப்படிதான் இருக்கு. சுத்தமா தெரியல. அடுத்து வலது காலை மடித்து மூக்கு கால் முட்டியில் இருக்கட்டும். ஆழ்ந்த மூச்சு.
மேலே வருகிறோம், அப்படியே கீழே செல்கிறோம். நல்லா இழுத்து பிடிக்கலாம். அப்படியே கவர்ந்து படித்த நிலையில் புஜங்காசனா. ஓய்வு. அப்படியே குதிகால்கள் படிப்பதில் அடிக்கிட்டோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. முயல் ஆசனா. எந்த அளவுக்கு தலையை முன்னாடி நீட்டி கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போகும் பொழுது நம்முடைய பெருங்குடல் அழுத்தப்பட்டு நுரையில் தூண்டப்பட்டு நுரையீரலுடைய வெளியுறுப்பாகிய மூக்கில் சுவாசத்திறன் மேம்படும். மெல்ல மேல வர்றோம். ஆழ்ந்த மூச்சு. இந்த வஜ்ராசனத்தில் செய்ய முடியாதவர்கள் இந்த நிலையில் அந்த முயலாசனத்துக்கு ஒத்த நிலையில் இருக்கக்கூடிய ஆசனமாகிய இந்த சுகாசனத்துல வந்து நீங்க தாராளமா செய்யலாம். எல்லாரும் செய்யறங்க. மூச்சு காற்று நன்றாக விட்டு எடுக்கிறாங்க. ஆழ்ந்த மூச்சு நன்றாக இழுத்து அப்படியே கீழே கொண்டு போறோம். அப்படியே கொண்டு போயிட்டு
நம்முடைய மூக்கு நுனி தலை தொடும் அளவுக்கு செல்லட்டும். 1 2 3 4 5 6 7 8 9. மெல்ல மூச்சு இழுக்கிறோம், வெளிவிடுகிறோம். அடுத்து கோணாசனா. இடது கை தரையில் இருக்கே, வலது கை மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு உயரட்டும். காற்று உடல் முழுவதும் நிறைந்திருக்கு. அக்காற்றை வெளிவிட்டவாறு சாய்வாக செல்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9. அடுத்த கை மூச்சுக்காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் உயருது. நன்றாக காற்றை உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு உடல் சரிவாக செல்கிறது. 1 2 3 4 5 6 7 8 9. ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்து அர்த்த பத்மாசனம். இடது கை பின்பக்கமாக போகிறது. வலது கை இடது கால் பிடித்து நீண்ட மூச்சு இழுக்கிறோம். அப்படியே இடப்புறமாக 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. அடுத்த கை 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கிரியா பயிற்சி மற்றும் சுவாசத்தை கவனித்தல். இடதில் இருப்பதை வெளியேற்றுகிறோம். 1 உள்ளிழுக்கிறோம். 2 வலதிலேயே உள்ளிழுக்கிறோம். 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. இருநாசி வழியாக காற்றை வெளியேற்றுகிறோம். 1 2 3
4 5 6 7 8 9 ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. நன்றாக உள்ளிழுத்து விடுங்கள். 1 2 1 சொல்லும் பொழுது உள்ளிழுங்க, 2 சொல்லும் பொழுது வெளியேத்துங்க. 1 2 1 உள்ளிழுக்கிறோம், 2 வெளியேற்றுகிறோம், 1 உள்ளிழுக்கிறோம், 2 வெளியேற்றுகிறோம், 1 2 1 2 ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. நிதானமான நீண்ட காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். அப்படியே தோள்பட்டை பகுதி விரல்களை வைத்து கை முட்டி பகுதி மேலே செல்லும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. அடுத்து கைகளை பக்கவாட்டில் வைத்து கைகள் மேலே செல்லும் பொழுது காற்று இழுக்கிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 கை மேலே போகும்போது காற்று இழுக்கிறோம், வெளிவிடுகிறோம். உள்ளே வெளியே உள்ளே வெளியே. ஆழ்ந்த மூச்சு. நீண்ட காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். அப்படியே கைகளை மேலே உயர்த்தும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழ் வரட்டும். மீண்டும் மூச்சு காற்று உள்ளிழுக்கிறோம், காற்று உள்ளே செல்கிறது, மெல்ல வெளியேறுகிறது. மீண்டும் ஒரு முறை. கைகள் கீழே வரும் பொழுது காற்று வெளியேறுகிறது, கைகள் மேலே செல்லும் பொழுது காற்று உள்ளே செல்கிறது. நன்றாக இடுங்க. காற்று நன்றாக கை மேலே போகும்போது நுரையீரல் நன்றாக விரிவடைந்து கொள்ளளவு அதிகமாக பிடிக்கும். அப்படியே கீழே கொண்டு வரங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.
அப்படியே உள்மூச்சு வெளிமூச்சு சுவாசத்தை கவனிக்கிறோம். கண்கள் மூடியவாறு சுவாசத்தில் கவனம். எல்லோருடைய கண்களும் மூடிய நிலையில். கண்கள் இமைக்கும் பொழுது காற்று வெளியேறும். கண்கள் திறந்திருக்கும் பொழுது கவனம் மற்றவர்களை கவனிக்கும். கண்களை மூடும் பொழுது நம்மை கவனிப்போம். ஆகையால் இந்த நேரத்தில் நம்முடைய செயல்பாட்டை கவனிக்கிறோம். நம்முடைய செயல்பாட்டை நமக்குள் நடக்கும் விஷயங்களை உற்று நோக்கும் பொழுது மற்ற விஷயங்கள் எளிமையாக பிடிபடும். சரம் பார்ப்பான் பரம் பார்ப்பான் என்கிறார் திருமூலர். சுவாச ஓட்டமே உயிரோட்டம். சுவாச ஓட்டமே மன ஓட்டம். சுவாசத்தை ஒழுங்குபடுத்தி மனதை சீர்படுத்துகிறோம். மனதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஒரு கருவியாக சுவாசத்தை பயன்படுத்தி இருக்கிறார் புத்தரும் சரி, திருமூலரும் சரி, எண்ணற்ற யோகிகளும் ஞானிகளும். ஆகையால் கவனம் சுவாசத்திலேயே இருக்கட்டும். சுவாசம் அப்படியே உள்ளிழுத்து புருவ மத்தி அருகில் சென்று மூச்சு குழாய்க்கு உள்ளே செல்லும். ஆகையால் புருவ மத்தியை கவனித்து புருவ மத்தியிலேயே மூச்சு காற்று உள்ளிழுப்பதாக இழுத்து வெளியேற்றுகிறோம். புருவ மத்தி மற்ற சுரப்பி மண்டலங்கள் சேருமிடமாக அமைந்திருக்கிறது, மையமாக அமைந்திருக்கிறது, உயிர்க்குறியாக அமைந்திருக்கிறது. மூச்சு வெளிமூச்சு சுவாசத்தில் கவனம். கண்கள் மூடியவாறு கவனம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம், தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம் அளிக்கிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். நுரையீரலுக்கான சக்தியோட்ட பாதை பார்த்தோம். அடுத்து கல்லீரலுக்கான சக்தியோட்ட பாதை. கல்லீரல் அதாவது அந்த நகம் வெளியில தெரியுது இல்லைங்களா, கால் கட்டை நகம் நாம் ஏற்கனவே பார்த்தோம். இப்படி இது வெளிப்புறம்,
இப்படி இருந்து போறது வெளிப்புறம். அப்போ இந்த வெளிப்புறத்திலிருந்து இங்க தொடங்குது பார்த்தோம். அப்போ நம்ம வந்து முழுசும் நமக்கு தெரியலனா கூட அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு அக்குபஞ்சர் கத்துக் கொடுத்த அகாடமியில எண்ணெய் குளியல்ல நல்லா நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இயங்குது. நீங்க குளிக்கும் பொழுது கூட காலையில தூங்கி வச்சு குளிக்கிறீங்க இல்லையா? குளிக்கிற போது நல்லா அந்த இடம் நல்லா தேய்க்கிறது. அழுக்கு போறதுக்காக இல்லைங்க, உங்களுடைய அந்த சக்தி ஓட்ட பாதையை தூண்டுறது. அப்போ நல்லா தேய்க்கிற பொழுது இங்க கைகள் உடம்பு முழுவதும் தேய்க்கிற பொழுது அந்த சக்தி ஓட்ட பாதை தூண்டப்படுது. அதே போல இரவுல வந்து கால்களை பிடிச்சு விடுறது. பெரியவங்களுக்குலாம் நீங்க மாத்தி மாத்தி கூட பிடிச்சுக்குங்க. அப்படி பிடிக்கும் பொழுதும் அந்த சக்தி ஓட்ட பாதை தூண்டப்படுது. அப்போ நீங்க இந்த இந்த பள்ளமெல்லாம் இருக்கு இல்லையா, இப்படி எல்லாம் பிடிச்சிட்டு வச்சுக்கங்களேன். அதனால அந்த பிக்ஸ் வர்றவங்களுக்கு, கல்லீரல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நிறைய நபர்களுக்கு பிக்ஸ் வருதுங்க, பார்த்துருக்கோம். பள்ளிகள்ல பார்த்துருக்கோம், குழந்தைகளுக்கும் பார்த்துருக்கிறோம். அப்போ பிக்ஸ் ஏன் வருது அப்படின்னா, இந்த சக்தியோட்ட பாதையில அழகா என்னுடைய குருநாதர் இந்த இயற்கை குமார் ஐயா சொல்லுவாரு, ஒரு பல்புக்கு வந்து மின்சாரம் பத்தல அப்படின்னா அது அப்படி பவர் போய் போய் வரும் இல்லையா? அதே போல நம்முடைய உடம்புல அந்த சக்தி ஓட்டம் வந்து குறைவா இருக்கும் பொழுது அப்படி பவர் போய் போய் வரும். அப்ப அந்த சக்தியை கூட்டுவதற்கு நல்ல ஆழ்ந்த உறக்கம் தேவை. பிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த வலிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, விட்டு விட்டு வரும். ஒரு பக்கமா இழுக்கும், ரெண்டு பக்கம் இழுக்கும். பிக்ஸ்ல வந்து பல விதம் இருக்கு. ஆனா எந்த விதமாக இருந்தாலும் சரி, அது வந்து கல்லீரலே. அடிபட்டு வர்ற பிக்ஸ் வேறைங்க, அதை நம்ம தனியா பிரிச்சுக்கணும். இப்போ ஏதாவது தலையில அடிபட்டுன்னா அந்த மூளையில போக சேரக்கூடிய சக்தி ஓட்டம் மாறுபட்டு வரக்கூடிய பிக்ஸ் வேற. இயற்கையாவே ஜீன்கள் வழியாக நம்முடைய மூதாதையர்கள், தாத்தா பாட்டி அப்படின்ட்டு வரக்கூடிய வழியிலையும் கட்டாயம் வருது. அதற்கு ஒரே தீர்வு, ஒரே மருந்து என்ன அப்படின்னா உணவை மாற்றுவது. அது உதாரணத்துக்கு அப்பன் ஐயா, அவருக்கு தொழுநோய், அவங்க அப்பாவுக்கு தொழுநோய், அவங்க தாத்தாவுக்கு தொழுநோய், ஆனா என்னுடைய மகனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக சொல்றாரு. அப்போ நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும், ஊழ் வினைதான் என்ன செய்யும் அப்படிங்கிறத ஒரு சித்தர் சொல்றாரு, யார் மாணிக்க வாசகர் சொல்றாரு. அப்ப அதை உடைச்சு தகர்த்தெறியக்கூடிய ஒரே நிலை வந்து ஆசன பயிற்சிக்கும் உணவு மாற்றமே. நீங்க சமைக்காத உணவுக்குள்ள உள்ள போகும் பொழுது அது முழுக்க விடுபடுது, ரத்த சுத்தமாகுது. அதனால அப்படி மாறாதவங்களுக்கு வந்து கட்டாயம் வருது. நம்ம அனுபவத்துல பார்த்துருக்கிறோம், நிச்சயமாக கட்டாயம் வருது. ஒரு வேப்ப மரத்தினுடைய விதை மறுபடியும் வந்து அந்த விதை வந்து வேப்ப மரமாக தான் முளைக்குது. அதனால அப்பாவுடைய உடல் வாக்கு, தாத்தாவினுடைய உடல் வாக்கு நமக்கும் வரும், அதே குணாதிசயம் வரும். உதாரணத்துக்கு வந்து எப்படி வாழுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபட்டுக்குது, சூழ்நிலையும் மாத்துது. ஒரு நிலத்து இயல்பா நீர் திரிந்தற்றது போல் இனத்து இயல்பதாகும் அறிவு அப்படிங்கிறாரு வள்ளுவர். ஒரு ஒரு கிளி வந்து ஒரு பனை மரத்துல வந்து குஞ்சு பொரிக்குதுங்க. எத்தனை குஞ்சு பொரிக்குதுன்னா 2 குஞ்சு பொரிக்குது. அது 2 குஞ்சும் பறக்கிற தருணத்துல வந்து அது அப்படியே ஒண்ணு வந்து கீழே வரும் பொழுது ஒண்ணு வந்து வேடன் கிட்ட போயிடுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு செடி, ஒரு மூலிகை செடி இருக்கிற செடியில உட்கார்ந்துடுது. அந்த வேடனுக்கு தெரியல. அப்போ ஒரு கிளி குஞ்சை மட்டும் கொண்டு போயிட்டாரு. இன்னொரு கிளி குஞ்சு அந்த மூலிகை செடியில வந்திருக்கிறதுனால மூலிகை பறிக்க வந்தவர் அந்த அந்த கிளி குஞ்சு அவரு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. இரண்டும் 2 இடத்துல வாழுது. ஒருத்தர் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சுட்டு ஒருத்தர் அந்த பாதையில வர்றாரு, பயணத்துல வர்றாரு. வரும் பொழுது தண்ணி தாக்கம் எடுக்குது. தண்ணி தாக்கம் எடுக்கும் பொழுது ஒரு வீட்டுக்கு போறாரு. வாங்க, அமருங்க, உட்காருங்க, தண்ணி குடிங்க அப்படின்ட்டு உள்ள இருந்து ஒரு சத்தம் வந்தான். ஆளையும் காணாம. எட்டி பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு கிளி சத்தம் போட்டு பேசிட்டு இருந்திருக்கு. அட கிளி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரி இந்த வீட்டுல தண்ணி கிடைக்கலையாட்டு இருக்குதுன்ட்டு மறுபடியும் கொஞ்சம் தூரம் போறாரு. போகும் பொழுது பாத்தீங்கன்னா இன்னொரு வீட்டுக்கு தண்ணி குடிக்க போறாரு. அங்க பாத்தீங்கன்னா ஆள் ஒருத்தரையும் காணா.
அவனை பிடியுங்கள், அவனை கட்டுங்கள், அவனை அடியுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் வந்திருக்கு. உள்ள எட்டி பார்த்தா ஒரு கிளி பேசியிருக்கு. ஒரே பனை மரத்தில், ஒரே மரத்தில், ஒரே கூட்டில், ஒரே தாய் வயிற்றில் முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சது. ஒண்ணு அப்படி பேசுது, ஒண்ணு இப்படி பேசுது. அப்போ அந்த வாழ்ற இடம் தாய் தந்தையினுடைய அந்த பயிற்றுவித்தல் மூலமாக தான் இருக்கு. ஒரு குழந்தை சிடு சிடுன்னு பேசுது, கோபமா பேசுது, அல்லது ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு வந்துடுது. இப்படி பழக்கத்தின் பால்னு வரும். ரெண்டாவது அந்த ரத்தத்திலேயே கலந்துருக்கு. கட்டாயம் இது நம்ம அனுபவத்துல பார்த்திருக்கோம். அதனால நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோமோ அவ்வாறே நம்முடைய பிள்ளைகளும், நம்முடைய குழந்தைகள் ஆரோக்கியமாக ஒரு கொடுக்கக்கூடிய குழந்தைகளாக, கருணையுள்ள குழந்தையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தயாரா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். அதனால வளர்ற இடமும் தீர்மானிக்குது. அதான் நிலத்து இயல்பான் நீர் தெரிந்தற்றது போல் இனத்து இயல்பதாகும் அறிவு. ஒரு மழை தண்ணி, அந்த மழை தண்ணி குட்டையில் விழுந்தாலோ, ஆற்றில் விழுந்தாலோ, சாக்கடையில் விழுந்தாலோ அது மாதிரி மாறிடுது. அது போலதான் இந்த குழந்தையும் அப்படிங்கிறாரு. இது ஒரு 50% மாற்றிவிடும். ஏற்கனவே இருக்கிறதும் ஒரு 50% இருந்துகிட்டே இருக்கும்ல. அதனால நல்ல குழந்தைகளாக மாற்றுவது நம்முடைய பொறுப்பாக இருக்குது. நல்ல ஒரு வாரிசாக உருவாக்கணும் அப்படின்னா நீங்க இந்த தத்துவ முறைகளுக்கு இருந்தாதான் மாறும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மாதா உதிரம் மலமிகள் மந்தனாம். நம்ம இந்த குழந்தை ஒண்ணு கூடாம போய் மாட்டேங்குது, சொன்னபடியே கேட்க மாட்டேங்குது, மந்தியா இருக்குன்னு நம்ம திட்டுறோம். ஆனா மந்தியாக இருப்பதை உருவாக்கி விட்டது நாமே. அதான் சொல்றாரு, மாதா உதிரம் மலமிகள் மந்தனாம், மாதா உதிரம் ஜலமிகில் ஊமையாம், மாதா உதிரம் இரண்டொக்கில் கண் பார்வை இல்லையா, மாதா உதிரத்தில் குள்ளவிக்கேங்கிறார். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இந்த எதிர்ச்சுற்றுன்ட்டு ஒண்ணு. இந்த காற்று இருக்கு இல்லையா, இந்த காற்று மரத்தை முறிக்கும் இல்லையா. அப்போ இந்த காற்று சரியில்லைன்னா, மாதா உதிரம் மலமிகில் பெருங்குடல்ல சரியில்லை அப்படின்னா இந்த காற்று இந்த லிவரை முறிக்கும் இல்லையா. அப்போ ஆகாய சக்தி கெட்டு போகும் இல்லையா. அப்போ இந்த கல்லீரல் தான் இந்த கண்களை பராமரிக்குது. இந்த கல்லீரல் கண்களை பராமரிக்குது. எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது பாருங்க. இந்த திருமந்திரத்துக்கும் இந்த அக்குபஞ்சர் தத்துவத்துக்கும் இது வேறு அது வேறு அல்ல. இப்படிதான் நம்ம இதை பொருத்தி நம்ம போட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு கண்களாக மக்களுக்கு பயிற்றுவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சாதாரணமான விஷயம் இல்ல, உயர்ந்த விஷயம்ங்க. ஆனா இதை பாக்குறதுக்கு நம்ம புறந்தடுறோம், எதேதோ தேடுறோம். அறிவுக்கு அழிவில்லை ஆக்கமும் இல்லைங்கிற, எல்லாம் அறியும் அறிந்தனை விட்டு எல்லாம் அறிந்தும் லாபம் அங்கில்லை. எல்லாம் அறிந்து எதுவும் லாபம் இல்லடா. அப்ப என்னதான் அறிவு? இதுதான் அறிவு, இதுதான் முதன்மையானது, இதுதான் மேன்மையானது, இதுதான் வாழ்க்கைக்கு உங்களுக்கு உதவ போக்குறது. இந்த பாடத்திட்டத்தை தான் வைக்கணும், குழந்தைங்களுக்கு சொல்லணும். ஏன் தெரியாதா? புரிச்சுட்டாதா? அட கல்லீரல் மாதிரியே கண்ணு இருக்குப்பா, சிறுநீரகம் மாதிரியே காது இருக்குதா, யாருக்கு தெரியாம போயிடும். இது ஒரு பெரிய கல்வின்னு சொல்லி இதைய வருட கணக்குல நம்ம படிச்சுக்கிட்டு ஒரு முறை பார்த்தா போதும், அல்லது ஒரு 2 முறை வீட்டுல ஒட்டி வைக்கல நம்ம ஒரு 10,000 ஜாட்டு இப்படி கொடுத்துருக்கோம். காத்துல பறக்க விட்டவங்களோடும் அதையே நெஞ்சில பதிய வச்சவங்களும். அதனால ரொம்ப முக்கியமான விஷயம், சாதாரணமான விஷயம் இல்ல. இந்த காற்று லிவரை பாதிக்குது. அதனால் மாதா உதிரம் மலமிகில் குழந்தை மந்தமா பிறக்கும். நரம்பு மண்டல வேலை செய்யாதுங்க. மாதா உதிரம் ஜலமிகில் காது கேட்காது. நீர் சக்தி உள்ள போயிடுச்சுன்னா என்ன இருக்காதுங்க, காது கேட்கலன்னா எப்படி வாய் பேசும். மாதா உதிரம் ஜலமிகில் ஊமையா இருக்கும் குழந்தை. மாதா உதிரம் இந்த ரெண்டுமே சரியில்லை அப்படின்னா இரண்டொக்கில் கண் பார்வை இல்லை. மாதா உதிரத்தில் குழந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம். அப்போ நல்ல குழந்தை வேணும் அப்படின்னா அந்த நபர் முதல்ல ஒரு இனிமை வேணும், அல்லது ஒரு திரிபலாவோ நல்ல மலச்சிக்கல் இல்லாம இருக்கிறதுக்கான மிளகு கொஞ்சம் தெரிவிக்கணும்.
அப்படி இல்லாம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மோஷன் போச்சு அப்படின்னா அந்த குழந்தை மந்தமா தான் இருக்கும். இது நம்ம மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம சொல்றோம். ஏற்கனவே இந்த விஷயத்த நான் பேசியிருக்கேன். ஏன் பேசுறேன் அப்படின்னா, திரும்ப திரும்ப ஒரு விஷயம் வந்து ஆழமான மேன்மையான விஷயமாக இருக்குன்னா அந்த விஷயத்த வந்து அடிக்கடி பதிய வைக்க வேண்டியது இருக்கு. அதனால எந்த குழந்தையும் நல்ல குழந்தையாக மாறணும்னா அந்த வளரும் இடமும் பொருத்தமா இருக்கு. அதுக்கு மேலாக வந்து அந்த வயிறு சுத்தமாக அந்த சிறுநீர் மாதவிடாய் வந்து இன்னைக்கு முன்னும் பெண்ணும் ஆயிட்டு 6 மாசத்துக்கு ஒரு முறை 3 மாசத்துக்கு ஒரு முறை 2 மாசத்துக்கு கொட்டி இருக்கு, அதிகமா கொட்டி இருக்கு. அப்ப எப்படி குழந்தை வந்து கர்ப்பப்பையில நல்ல ஆரோக்கியமான குழந்தையா இருக்கும்? அப்போ நீர் சக்தியை ஒழுங்குபடுத்தணும், உப்பு சக்தியை ஒழுங்குபடுத்தணும், பயத்தை சீர்படுத்தணும். இப்படி எல்லாம் இருக்குங்க விஷயம். சின்ன சின்ன விஷயம் வந்து நம்முடைய அந்த வாழ்க்கையவே புரட்டி போடும். நம்முடைய அந்த சந்ததியினரையே இந்த வம்சாவளியவே வந்து மாத்தி போடக்கூடிய தன்மை வந்து இந்த கல்வி மூலமாக இருக்குது. அதனால வந்து அந்த கல்லீரல்ல வந்து பாதுகாக்கணும். அந்த கல்லீரலுடைய சக்தியோட்ட பாதை தான் நம்ம இப்ப பார்த்தோம். அதுக்கடுத்து இந்த உள்பக்கமாக இந்த நகம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து மண்ணீரல் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது முழுமையா ஷார்ட்டும் அனுப்பிச்சிருக்கேன். இது வந்து இப்படி இருக்கு. அடுத்து வந்து சிறுநீரகத்தினுடைய சக்தியோட்ட பாதை வந்து நாளைக்கு பார்க்க போறோம். ஹார்ட்டை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த ஹார்ட் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா இங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்கு. இது உங்களுக்கு நான் அனுப்ப போறேன். இந்த சிறு சுண்டு விரல் இருக்கு இல்லையா, இந்த சுண்டு விரலுடைய உள்பக்கமாக அப்படியே வருது, அப்படியே வருது. இங்க வந்து இங்க முடியுது. ஹார்ட்டினுடைய சக்தியோட்ட பாதை இது வந்து தோராயமானது. இதுதான் இப்படிதான் இருக்கு உள்ள. அதுவா இதுவா அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடித்தது. அப்போ இங்க வழி வருது ஒருத்தர். குறிப்பா வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஒரு பெரிய கைக்காக போயிருந்தேன். அவர் கை வலிக்குதுன்னே சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஆனா அவர் அந்த தேங்காய் மட்டை வலிக்கிறதுனால கை வலிக்குதுன்னு அவர் நினைச்சிட்டாரு. 2 பெண் குழந்தைகள் காணாம போயிட்டாரு, காற்றோட கலந்துட்டாரு. அப்போ இந்த மூட்டுல கை வலிச்சு அப்படியே கீழே இறங்குது அப்படின்னாவே ஹார்ட்ல பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ உடனே ஹார்ட்டுக்கானதை வந்து பார்க்கணும். இந்த ஹார்ட் எங்க இருக்குது? நுரையீரலுக்குள்ள மத்தியில இருக்கு. அப்போ நல்ல காற்று சீராக இருக்கக்கூடிய வழிமுறைகளை பார்க்கணும். அடுத்து வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய இதயத்தை பார்க்கணும். இதயத்துக்கான மருந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கசப்பானது நல்ல இந்த செம்பருத்தி பூல டீ வச்சு குடிக்கிறது, ஆவாரம் பூல டீ வச்சு குடிக்கிறது, வாழைப்பூ வணக்கி சாப்பிடுறது, இன்னும் கசப்பானது என்ன இருந்ததுனாலும் அதை எடுத்துக்கிட்டு கூட வந்து நுரையீரல் நல்ல சுருங்கி விரியுதா அப்படிங்கிறதுக்கான மலச்சிக்கல் இல்லாம காற்றோட்டமான இடத்துல தூங்க வேண்டியது. அதனால சின்ன சின்ன விஷயம் உங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் சக்கரமாக சுரந்து கொண்டே போகும். ஒரு 100-120 ஆண்டுகள் வரைக்கும் இன்னை வரைக்கும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. இப்படி எல்லாம் வாழ்க்கை முறையில மருத்துவ முறைகள்ல இருக்கு. அதனால வந்து இந்த காட்டை வந்து நல்லா சீரா வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த கை இருக்கு இல்லையா, அந்த காட்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த சக்தியோட பாதையை நீங்க அழுத்தி விட்டுக்கிட்டு முதலுதவியாக நீங்க எந்த மருத்துவத்தை நாடுனாலும் சரி அந்த மருத்துவம் வந்து அந்த மனசாட்சியோட செய்யட்டும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அவசரத்துக்கு நீங்க அந்த மருத்துவம் நடந்த மாதிரியான மருத்துவங்கள் வந்து உலகத்துல கொட்டி கிடக்குது. அது பரப்புரை பண்ண வேண்டியது இருக்கு. இந்த குழு அதுக்கு துணை செய்யும், மேலும் வளர்க்கும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிட்டு சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. இப்ப என்னன்னா இதுல வந்து கலந்துருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஐயா வந்து இன்னைக்கு வந்து நல்ல ஒரு கான்செப்ட். அதாவது எப்படின்னாக்கா இப்போ வந்து இந்த விஷயம்தான் உலக வாழ்க்கை, மனித வாழ்க்கைங்கிறது வந்து இன்னைய காலகட்டத்துல இருந்துட்டு இருக்கிற நேரத்துல நம்ம இதை விட்டுட்டு அடுத்த ஸ்டேஜ் அதான் 3ஆம் கட்டத்துல போய் நிக்கிறோம் நம்ம இன்னைக்கு. அப்ப இது முதல் படி. ஐயா சொல்றது வந்து இன்னைக்கு முதல் நிலைப்படிதான் நம்ம வந்து இந்த வாழ்க்கைக்கு வரணுங்கிறது தான் அவங்களோட விருப்பம், மக்களோட எண்ணம். மக்களுக்கு உண்மையான ஒரு வாழ்வியல்
வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு உடல்நிலையோடு மனநிலையோடு வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சின்னு வச்சுங்களேன். ஏன்னா இதை வந்து உணர்வுபூர்வமா இப்ப ஐயா வந்து எந்த அளவுக்கு அவங்க சொல்லக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து அந்த உள்ளார்ந்து மனமார்ந்து சொல்றாங்க. அந்த விஷயத்த வந்து நம்மளும் அந்த உள்வாங்கி இந்த விஷயத்துல வந்து எல்லாரும் கலந்துகிட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய நமக்கு ஒரு ஆத்மாத்மான நிம்மதி கிடைக்குங்கிறத எல்லாருமே வந்து இது வந்து ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடந்தது. ஐயா சொல்றது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து நம்ம இதுல கலந்துகிட்டவங்களுக்கு இது கிடைக்குமான்னா, இது கிடைச்சிருக்குன்னா ஏதோ ஏதோ ஒரு காலத்துல நம்ம செஞ்ச புண்ணியங்கள், இறைவனோட ஆற்றல் தான் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்குது. ஏன்னா இந்த ஒரு பயிற்சியை வந்து ஒரு வெளியில போய் நீங்க கத்துக்கணும்னாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு ரூபாய் செலவாகுங்கிறது தெரியாது. ஆனா நம்ம இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயா கொண்டு போய் சேர்க்கணுங்கிற நோக்கத்துலதான் நம்ம இதை கத்துக் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த விஷயங்கள் வந்து யாருமே வெளியில சொல்ல மாட்டாங்க. ஆனா அளவு கடந்து அதை கடந்து நமக்கு ஐயா வந்து நிறைய விஷயங்களை வந்து நமக்கு கற்பிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சாதாரண விஷயமா தெரியும். ஆனா மனித வாழ்க்கைக்கு இதான் முதன்மையானது. நம்ம வந்து இதை வாழ்ந்தாலே இந்த வாழ்க்கை முறை இந்த வாழ்க்கை முறையை எடுத்து முன்னிறுத்தி சென்றாலே நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறது தான் உண்மையான கருத்து. இதை விட்டுட்டு நம்ம வந்து அடுத்தடுத்த நிலையில வந்து இருந்துகிட்டு இன்னைக்கு இதை வந்து மறந்துகிட்டு இருக்கிறோம். அதனால தயவு கூர்ந்து எல்லாரும் வந்து ஐயாவோட இதை வந்து நல்ல ஆழ்ந்து சிந்திச்சு செயல்படுங்க. அதாவது ரொம்ப டீப்பா இதை வந்து சிந்திச்சு நம்ம ஒண்ணுத்தையும் கருத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்கா இதுல உள்ள நிகழ்வுகள் எல்லாமே உண்மையானது, உணரக்கூடியது. உண்மையா நீங்க இந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்குள்ள நீங்க உள்ளுக்குள் நீங்களும் உணரலாம். அதான் உன்னுடல் உன்னுடன்ங்கிற மாதிரி நம்ம இந்த விஷயத்த கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். எல்லாருமே வந்து இந்த பயிற்சி முறைகளும் சரி, செயல் விளக்கங்களையும் சரி மற்றவங்களுக்கும் எடுத்து கூறி இந்த விஷயத்த வந்து ஏன்னா வந்து இந்த ஒரு விஷயம் வந்து கிடைக்கிறது வந்து பெரிய அபூர்வமான விஷயம். இன்னைக்கு அது நம்ம கிடைச்சிட்டு இருக்குன்னா ரொம்ப என்ன சொல்றதுனே தெரியல. அவ்வளவு பெரியான ஒரு விளக்கங்கள் ஐயா கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் இதை பின்பற்றி வாய்ப்படைய வேண்டும் என்று அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று நமக்கு நல்ல ஒரு செயல் விளக்கங்களை செய்து காட்டி விளக்கங்களை கொடுத்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவருக்கு மீண்டும் ஒரு நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கோர்ட் சங்கத்திற்கும் இந்த நிகழ்வில் இணைந்துள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம் என்று கூறி நிகழ்வு கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி ஐயா. ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்க தலைவர் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் செயலாளர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இன்று சிறப்பாக நமக்கு ஆசன பயிற்சியில் வழங்கிய கண்ணப்பன் ஆசன ஐயா அவர்களுக்கும் இன்று ஹோஸ்ட் திருமுருகன் ஐயா அவர்களுக்கும் ஈழர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து நல்லுணர்களுக்கும் நன்றி 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 ஐயா. நன்றி நன்றி. நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்க எங்களுக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் ஐயா. நல்லதுங்கம்மா. மற்றவங்களுக்கும் பயிற்றுங்கம்மா. ரொம்ப நன்றியா. நல்ல விஷயம் இன்னைக்கு சொன்னது ரொம்ப நல்ல விஷயம் ஐயா. நன்றிங்க ஐயா. பரவட்டும். அலைச்சக்கரத்தின் மூலமாக ஒளியேற்றி இருக்கிறோம். பரவட்டும், வெளிச்சம் அளிக்கட்டும். நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.